நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராசியிலேயே குரு பகவான் கிட்டத்தட்ட 5ஆம் மாதத்திலேருந்து அமர்ந்திருந்தார். ம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, குரு நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது வச்சுக்கோங்களேன், நம்ம படிக்கிற இடங்கள்ல நம்மளுடைய ஆசிரியர் நம்ம பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கோம். எழுதியிருக்கும்போது நம்மளுடைய ஆசிரியர் பக்கத்தில வந்தா ஒரு பதட்டம் வரும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம சரியாகவே நம்ம எழுதுவதாக இருந்தா என்ன பண்ணுவோம்? ஐயோ! தப்பா போட்டுருவோமோ! டீச்சர் எதுவும் சொல்லிருவாங்களோ! சார் எதுவும் சொல்லிருவாங்களோ! ஒரு பதட்டத்தோட இருப்போம் பார்த்தீங்களா? அந்த பதற்றத்தோட தான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாக இவங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ம். ஒரு 4, 5 மாதமாகவே எத செய்யணும்னாலும் ஒரு சின்ன பதட்டம் இருந்துச்சு. ஒரு ஒரு மத்தவங்கட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூட ஒரு பதட்டம் இருந்துச்சு. அந்த பதட்டத்த குரு பகவான் வந்து என்ன பண்ண போறாரு, சரி நீயா இரு. இனிமே கவலைப்படாத. உன்னுடைய கற்பனை ஆற்றல், உன்னுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு இனிமே நீ செயல்படலாம். அதுக்கு நான் உறுதுணையா இருக்கேன்னு என்ன பண்றாரு, 2ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப 2ஆம் இடத்துக்கு குரு போறதுனால, நம்முடைய மிதுன ராசிக்கு கடன் சுமையிலிருந்து மீளப்போகுது. பொருளாதாரத்தில ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். கடன் பிரச்சனை, கடன் நோய் இதுல இருந்து விடுபடக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. ம்.